Hi Behind viewers, I am Shakti Saravanan, cinematographer. You're crazy. Come on, baby. Oh yeah. எத்தடியோ மாட்டிக்கிட்ட குட்டி சோகத்துல நான் முட்டிக்கிட்ட தப்பி செல்லவே நினைச்சேனே பாவி மனசுக்கு தெரியலையே விட்டு செல்லவே துடிச்சேனே வழி இருந்தும் முடியலையே நான் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். சென்னை 28, சரோஜா, இப்போ வந்து மங்காத்தா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஊருக்கு நம்ம யாருன்னு காட்டணும்டா. நம்ம தான் யாருன்னு இந்த ஊருக்கு தெரியுமே. Their intelligence ignored. Ladies and gentlemen, when we have a passport, that's why we are going to only America. நான் பேசிக்கலாக மதுரையிலேருந்து வரேன். நான் படித்ததெல்லாம் மதுரையில், அப்புறமா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு சித்தி, அண்ணாமலை இந்த சீரியல்ஸ்லாம் பண்ணேன். சென்னை 28 வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நீ என்ன மத்த பசங்கள மாதிரி நினைச்சுக்காத, நான் உன்னை கழட்டி எல்லாம் விட மாட்டேன். வெரி ஸ்மார்ட். ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கப்புறமா நான் மிஸ்டர் முத்துகணேஷ் அவர் கூட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். புதிய முகம், பாசமலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் ஒர்க் பண்ணேன். அப்புறமா வீடியோ இண்டஸ்ட்ரி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா சித்தி, அண்ணாமலை அந்த மாதிரியான சீரியல்ஸ்லாம் நான் பண்ணேன். ஏய் தம்பி, இங்க வாப்பா, இங்க வா. என்ன பத்தி எனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன். முடிஞ்சா பண்ணுடா, போடா. பொண்ணா அது கருமா திமிர் பூசு. சென்னை 28ஓட ப்ரொடியூசர் சரண், எஸ்பி சரண், அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட். அவர் அண்ணாமலையில் நடிச்சிருக்கார். அதுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட தான் வந்து நான் சீரியல்ஸ் பண்ணி ரொம்ப போர் அடிக்குது எனக்கு, நீ நிறைய படம் பண்ணுறிய, எனக்கு ஏதாவது ஒரு படத்தில் சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ திடீர்னு கூப்பிட்டு கொடுத்த சான்ஸ் தான் வந்து சென்னை 28. எனக்கு பிரபு முன்னாடி பழக்கம்லாம் கிடையாது. நான் பார்த்துருக்கேன், எங்களோட செட்டுக்கெலாம் வந்திருக்காரு. அண்ணாமலை பண்ணுறப்போ ஒரு தடவை செட்டுக்கு வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் கிடையாது. அப்போ சரண் வந்து என்னோட இந்த மாதிரி இவரை வச்சு நீ பண்ணலாமே அப்படிங்கிறப்போ, வெங்கட் பிரபுவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஃபிலிப் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் வந்து என்னை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லி சீரியல்லே நல்லா பண்ணுறாரு அவர், நீ கண்டிப்பாக ஒர்க் பண்ண அவரோட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறமா ஃபிலிப் வந்து யாருங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். இந்த விஷயமே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும், ஃபிலிப் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறது. பிரபு ஒரு தடவை சொல்கிறப்ப நான் கேட்டேன் பிரபுகிட்ட, சீரியல்லேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் கம்மியாக தெரியலையா உங்களுக்கு, எதுக்காக என் கூட ஒர்க் பண்ணலான்னு சொன்னீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு அப்படி தோணலை, ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து உங்களை பற்றி ரொம்ப நல்லா சொன்னார், அதனால தான் வந்து உங்களோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்தால் தான் வந்து சென்னை 28 அன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும். எங்கள் டீமில் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இந்த டீமுக்குள்ளே வந்துட்டோம்னா அப்புறமா வந்து அந்த டீம்லேருந்து யாருமே வெளில போக மாட்டாங்க. இது வரைக்கும் 4 படம், இது வந்து 4th ஃபிலிம் எங்களுக்கு. சென்னை 28ல் எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி அந்த டீம் வந்து அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. திட்டங்கள் கைகூடும் நாள் வந்தது, எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருந்தது. கேட்ட பூமாலை தோழானம் தோள் வந்தது. மங்கத்தாவோட ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட வந்து இது தலையோட படம். அது இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ரொம்ப ஸ்டைலிஷான ஃபிலிம் அப்படின்னா பில்லா வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவரோட படங்கள் அசல் எல்லாமே வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். அந்த மேக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து நம்ம படத்துக்கு வேணாம் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் ரொம்ப டவுன் டு எர்த்தாக தான் வந்து படம் எடுப்போம். எங்களோட படங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்டைலாக அந்த மாதிரிலாம் இருக்காது, கண்டென்ட்டுக்கு பேஸ் பண்ணி இருக்கும். நிறையா ஹேண்டில் ஷாட்ஸ்லாம் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் வந்து அஜித் சார் வந்து பண்ணதில்லை. ஹேண்டில்டு ஃபுல்லாக ஒரு படம் ஃபுல்லாக ஹேண்டில்டு அந்த மாதிரி பண்ணதில்லை. ரொம்ப ஹேண்டில்டு பண்ணி வந்து அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த டீசர் ஒன்று நாங்கள் பண்ணோம் மங்காத்தாவுக்கு, அது பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் நல்லாயிருக்கு, அந்த டார்க் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த மாதிரி இருக்குமா படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் வந்து ஒரு ஸ்டைல் வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். பிரபுவுக்கு வந்து கை ரிச்சி ஃபிலிம்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு டிராஃபிக் மாதிரியான ஸ்டீவன் சோடர்பர்க் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஹேண்டில்டு ஒர்க் இதெல்லாம். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம்.
நிறைய இருக்கும். நிறைய ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ங்கிறதுனால ஒரு ஜான்வோ ஸ்டைல் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு மிக்சட் ஸ்டைல் தான் இந்த படம். இது வரைக்கும் நாங்கள் பெரிய ஸ்டார் கூடயே ஒர்க் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைமாக வந்து அவரோட ஒர்க் பண்ணுறோம். எப்படி இருப்பார் அவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். ஒன்ஸ் வந்து எங்களோட செட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து இனிமேல் இந்த மாதிரி இவரை விட ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டாரோட ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு எனக்கு. தலை பிரியாணி பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு 150 பேருக்கு 3 தடவை பிரியாணி பண்ணார். ஸோ அதுலேருந்தே தெரியும் உங்களை, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு நபர் அப்படின்னு. நார்மலாகவே இந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சின்ன டென்ஷன் ஒன்று ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும். என்னென்னா ஒன்ஸ் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து அவங்க நின்னதுக்கப்புறமா பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ் பண்ண முடியாது. நார்மலாக எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸுமே அந்த வந்து நின்னதுக்கப்புறமா தான் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிப்போம். அது நானும் கிடையாது, எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்ருப்போம். அது பண்ணுறதுனா வந்து ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும், அவர் என்ன நினச்சிக்குவாரோ அப்படின்னு. இவரை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் வந்தார்னா வந்து ஒரு சின்ன இது அப்படின்னா இல்லைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக இருப்பார். ரொம்ப கூலான ஹீரோ அவர். ரொம்ப நல்ல மனிதர். எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்து டெய்லி காலையில் வந்தவொடனே வந்து அவரை பார்த்து எல்லோரும் விஷ் பண்ணுறாங்களோ இல்லை அவர் முதல்ல கை காமிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் அவர். வெங்கட் பிரபு வந்து ஒரு எக்ஸ்டெம்போரில் வந்து படம் எடுப்பார் அவர். பிளானிங்லாம் இருக்கும், பிளானிங்லாம் இல்லாமல் படம் எடுக்க முடியாது. பட் நிறைய இம்ப்ரூவைசேஷன் அந்த மாதிரி இருக்கும். ராஜேஷோட ஒர்க் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பேப்பரில் ஏற்றி அதுக்கப்புறமா இம்ப்ரூவைசேஷன் வந்து இருக்கும். ரெண்டுக்கும் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 டைரக்டர்ஸுமே வந்து ரொம்ப கூலான டைரக்டர்ஸ். ராஜேஷ் வந்து அவ்வளவு ஜாஸ்தி செட்டில் பேச மாட்டார், ரொம்ப அமைதியான ஒருத்தர். இங்கே வந்து வெங்கட் பிரபு டீமில் எல்லாமே ரொம்ப பயங்கர கலாயாக தான் போயிட்டுருக்கோம், கலாட்டாவோட. ராஜேஷ் வந்து ஜாலியாக இருக்கும். ராஜேஷோட ஷூட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவர் யாரையும் திட்ட மாட்டார். அவர் ஜாஸ்தி திட்டுறதே வந்து என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இது 2 பேருக்குமே ரொம்ப சிமிலாரிட்டியாக தான். வெங்கட் பிரபு இது வரைக்கும் யாரும் திட்டி நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி தான் ராஜேஷ் வந்து பேசுகிறது தான் வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அவர் ரொம்ப சிரிப்பாக வரும். அவர் பயங்கர ஒரு ஜோவியலான ஒரு ஆள் அவர்.